உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா, இது நிறைய பேரோட அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக். குறிப்பா சொல்லணும்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா. இப்போ உங்க வீடுகள்ல தினமும் நடக்கிற ஒரு சாதாரண காட்சியை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. நீங்க அந்த சாப்பாடு ஊட்டுற விஷயத்தை தானே சொல்றீங்க? அதுதான். ஒரு தட்டுல சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அம்மா குழந்தை பின்னால வீடு பூரா ஓடிட்டு இருப்பாங்க. குழந்தை தட்டை பார்த்ததும் ஊடி ஒளியும், இல்லனா வாயை இருக்க மூடிக்கிட்டு அடம் பிடிக்கும். ஆமா, எப்படியாவது ஒரு ஸ்பூன் சாப்பாட்டையாவது உள்ள திணிச்சிடணும்னு அந்த தாய் ரொம்பவே போராடுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பாசமான ஒரு காட்சியா நமக்கு தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கு இல்லையா? தன் குழந்தை சாப்பிடலையே மெலிஞ்சு போயிடுமோ, உடம்பு சரியில்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆழமான பதற்றம் அங்க இருக்கு. உண்மையாவே அந்த பதற்றம் ரொம்ப சகஜமான ஒண்ணுதான். நாம எல்லாருமே அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நாம அலச போற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா இந்த அன்றாட காட்சியை முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. அதாவது குழந்தை சாப்பாட்டை மறுத்தா அதுக்காக பெற்றோர்கள் கவலைப்படுறது அறிவியல் படியும் இயற்கையின் படியும் தேவையற்றது அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இயற்கை மருத்துவம், அப்புறம் சித்தர் திருமூலரோட தத்துவங்கள், ஆர்னால்ட் எரட் அப்படிங்கிற அறிஞரோட குறிப்புகள், இதெல்லாம் வச்சுதான் நாம இன்னைக்கு இத பத்தி பேச போறோம். இந்த குறிப்புகளை படிக்க தொடங்கினப்போ எனக்கு உண்மையாவே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. எந்த விஷயத்த பார்த்து அவ்வளவு அதிர்ச்சியானீங்க? இல்ல, அதாவது குழந்தை சாப்பிட மறுக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, அது உடம்போட ஒரு தற்காப்பு அரண் அப்படின்னு இந்த தத்துவங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கும் நம்ம உடம்போட ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு பத்தி நாம காலங்காலமா நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களை இது கேள்விக்குள்ளாக்குது. கரெக்ட். முக்கியமா ஒரு புள்ளி விவரம் என்னோட ஒட்டுமொத்த பார்வையும் புரட்டி போட்டுடுச்சு. அந்த 1% மேட்டர் தானே? ஆமா, அதேதான். நம்ம தினமும் சாப்பிட்ற இந்த சாப்பாடு தான் நமக்கு ஓடுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் முழு சக்தியும் தருதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. ஆனா மனிதனுக்கு தேவையான மொத்த ஆற்றல்ல சாப்பாடு வெறும் 1% மட்டும்தான் தருதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? வெறும் 1% தானா? கேக்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த 1% ஆற்றல் சாப்பாட்டுல இருந்து கிடைக்குதுன்னா, மீதமுள்ள 99% ஆற்றல் நாம சுவாசிக்கிற காத்துல இருந்து தான் கிடைக்குது. ஓ, பிரபஞ்சத்திலிருந்து காத்து மூலமா கிடைக்குதா? ஆமா. இது அவங்க எப்படி தர்க்க ரீதியா நிறுவுறாங்கன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாம எவ்வளவு நாட்கள் உயிர் வாழ முடியும்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு பல வாரங்கள் ஏன் பல மாசங்கள் கூட விரதம் இருக்கிற ஆட்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. மருத்துவ ரீதியாகவும் அது சாத்தியம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஆனா அதே சமயம் காத்தில்லாம ஒரு மனிதனால எவ்வளவு நேரம் உயிர் வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. அதிகபட்சம் சில நிமிடங்கள் மட்டும்தான் முடியும். அதுதான் பாயிண்ட். எது இல்லாம நம்மால ஒரு சில நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியலையோ அதுதான் நம்ம உடம்போட உண்மையான முதன்மையான ஆற்றல் மையம்னு இந்த தத்துவங்கள் சொல்லுது. அதாவது பல மாசங்கள் இல்லாம கூட உயிர் வாழக்கூடிய சாப்பாட்டுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு முதன்மை ஆற்றலான மூச்சை மறந்துட்டோம்னு சொல்றீங்களா? கரெக்டா சொன்னீங்க. இதுதான் அவங்களோட அடிப்படை வாதம். ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் மறுத்து பேச விரும்புறேன். நம்ம சுவாசிக்கிறது உயிர் வாழ அவசியம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாத உண்மைதான். அதுக்காக சாப்பாடு 1% தான் சொல்றதை ஏத்துக்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன் அப்படி தோணுது? இப்போ ஓட்டப்பந்தய வீரர்களை பாக்குறோம். அவங்க ஓடுறதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுறாங்களே தவிர மூச்சை மட்டும் அதிகமா சுவாசிச்சுட்டு ஓடுறது இல்லையே. ஆமா, அது ஒரு நியாயமான கேள்விதான். சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிற கேலரிகள் தானே உடம்பு இயக்குது. அப்போ எப்படி சாப்பாடு 1% ஆகும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். இங்கதான் அர்னால்ட் எரட் மாதிரி இயற்கை வாழ்வியல் அறிஞர்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை விளக்குறாங்க. என்ன வித்தியாசம் அது? அதாவது வைட்டாலிட்டி அப்படின்னு சொல்ற ஆற்றலுக்கும் உடம்போட வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாட்டை அவங்க ரொம்ப தெளிவா பிரிக்கிறாங்க. ஓ, ஆற்றல் வேற வளர்ச்சி வேறயா? ஆமா, அவங்க சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்லல. உடம்போட தசைகள் வளரவும் செல்கள் தேய்மானங்களை சரி செய்யவும் எலும்புகள் வலுவா இருக்கவும் சாப்பாடே அப்படிங்கிற பருப்பொருள் நிச்சயமா தேவை. சரி, அப்போ ஆற்றல் எங்க இருந்து வருது? உடம்பை இயங்க வைக்கிற அந்த உயிர் சக்தி சாப்பாட்டுல இருந்து வர்றதில்லன்னு சொல்றாங்க. கேலரி அப்படிங்கிறது ஒரு பொருளை ஆய்வகத்துல எரிக்கும் போது கிடைக்கிற வெப்பம். ஓகே. அது மனித உடம்போட சிக்கலான உயிர் சக்திக்கு இணையானது கிடையாதுன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஏதாவது உதாரணம் இருக்கா? கண்டிப்பா. ஒரு காரை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். காரோட இரும்பு பாகங்கள், டயர்கள், சீட்டுகள் இதெல்லாம் சாப்பாடு மாதிரி. இதெல்லாம் காரை உருவாக்குற பொருட்கள்.
ஆனா அந்த காரோட இன்ஜின்குள்ள நடக்கிற எரிதல் நிகழ்வுக்கும் அத முன்னோக்கி செலுத்துறதுக்கும் காத்து எவ்வளோ அவசியமோ அது போலதான் நம்ம உடம்பும் இயங்குது. ஆஹா, அருமையான உதாரணம். இந்த இடத்துல நம்ம ஆதாரங்கள்ல கொடுத்திருக்கிற ஒரு சூப்பரான பலூன் உப்புமையை நான் கொண்டு வர விரும்புறேன். சொல்லுங்க, அந்த பலூன் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடம்ப ஒரு பலூனா கற்பனை செஞ்சுக்க சொல்றாங்க. ஒரு பலூன்ல காத்த மட்டும் நிரப்பினா அது ரொம்ப லேசா எந்த தடையும் இல்லாம மிதக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா மிதக்கும். ஆனா அதே பலூனுக்குள்ள காத்துக்கு பதிலா தண்ணியையோ அல்லது வேற ஏதோ ஒரு திடப்பொருளையோ திணிச்ச நிரப்பினா என்ன ஆகும்? அந்த பலூன் கனமாகி கீழே விழுந்துடும். அதிகமா திணிச்சா வெடிச்சிடும். கரெக்ட். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர் திருமூலர் நம்ம உடம்பை காற்றடைத்த பை அப்படின்னு மிக துல்லியமா குறிப்பிடுறார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆமா. அதே மாதிரி மேற்கத்திய அறிஞரான அர்னால்ட் ஹெரட் நம்ம உடம்ப ஒரு ஏர் இன்ஜின், அதாவது காற்று இயந்திரம்னு சொல்றார். ரெண்டு வேற வேற கலாச்சாரங்கள்ல ஒரே மாதிரியான பார்வை இருந்தது ரொம்பவே வியப்பா இருக்கு. அந்த ஒப்புமையோட அடுத்த கட்டம் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அர்னால்ட் ஹெரட் ஒரு ஃபார்முலாவை முன்வைக்கிறார். அந்த V ஈக்குவல்ஸ் P-O ஃபார்முலா தானே? ஆமா, அதேதான். அதாவது V வைட்டாலிட்டி, அதாவது ஆற்றல், P னா பவர், சக்தி, O னா அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தடைகள். V ஈக்குவல்ஸ் P-O. ஓகே, இதுல தடைகள்னு எதை சொல்ற? இந்த காற்று பையான நம்ம உடம்புக்குள்ள நாம எதை திணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் இங்க உள்ள பிரதான சிக்கல். நாம சாப்பாட தானே திணிக்கிறோம். ஆமா, தொடர்ந்து செரிமானமாகறதுக்கு ரொம்ப கடினமான மாவுச்சத்து மற்றும் புரதம் நிறைஞ்ச உணவுகளை அந்த பலூனுக்குள்ள திணிக்கிற மாதிரி திணிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த கடினமான உணவுகளை தான் ஏறட்டு தடைகள்னு சொல்றாரா? கரெக்ட். அந்த உணவுகள் தான் நம்ம ஆற்றலுக்கு தடையா மாறுது. அப்போ நாம சாப்பிடுற சாப்பாடே நம்ம ஆற்றலுக்கு தடையா மாறுதுன்னு சொல்றீங்களா? இது ரொம்ப முரண்பாடா இருக்கே. ஏன் அப்படி தோணுது? அதிகமா சாப்பிட்டா அதிக சக்தி கிடைக்கும் தானே நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நேர்மாறா சொல்றாங்களே. அங்கதான் நாம ஏமாறோம் அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. அதிகமா சாப்பிட்ட உடனே நமக்கு ஏன் தூக்கம் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, வயிறு முட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி மந்தமா ஃபீல் பண்ணுவோம். அது ஏன் நடக்குது? சாப்பாடு நமக்கு ஆற்றலை தருதுன்னா சாப்பிட்ட உடனே நாம இன்னும் சுறுசுறுப்பா ஆகி ஓடணும் இல்லையா? லாஜிக் படி பார்த்தா ஆமா. ஆனா நடைமுறையில அப்படி நடக்கிறது இல்ல. ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து மூச்சு வழியா நம்ம வாங்குற அந்த பவர் முழுவதும் நாம சாப்பிட்டா அந்த கடினமான உணவை செரிமானம் செய்யறதுக்கே செலவாகிடுது. ஓ, அதனாலதான் அந்த சோர்வு வருதா? ஆமா, ஒட்டுமொத்த உயிர் சக்தியும் வயிற்றை நோக்கி திருப்பப்படுது. அதனால உடம்பு மந்தமாகுது. இந்த மந்தத்தன்மை நாளடைவுல உடம்புல கழிவுகளை தேக்கி நோய்களோட இருப்பிடமா நம்ம உடம்ப மாத்திடுதுன்னு சொல்றாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த பலூனுக்குள்ள அளவுக்கு அதிகமா திணிச்சா உடம்பு சோர்வடையும், கழிவுகள் தேங்கும் அப்படிங்கிற லாஜிக் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா நாம எதுக்காக தொடர்ந்து அப்படி திணிக்கிறோம்? நாம ஏன் இப்படி சாப்பிடணும்? அது ஒரு நல்ல கேள்வி. நாம உண்மையாவே பசிச்சு சாப்பிடுறோமா இல்ல கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுறோமா அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுற பழக்கம் நம்ம கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆமா, மதியம் 1 மணி ஆயிடுச்சா, ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்களா, உடனே சாப்பாட்டு டப்பாவை திறந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள நாம சிக்கியிருக்கோம் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் சமூக பழக்கம்னு சொல்லலாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் 3 வேளை உண்பான் ரோஹி அப்படின்னு மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. ரோகினா நோயாளி அப்படிங்கிற அர்த்தம் தானே? ஆமா, பசி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அடிக்க வேண்டிய அலாரம் கிடையாது. அது நம்ம உடம்போட இயற்கையான மொழி. அதாவது உடம்புக்கு தேவைப்படும் போது அதுவே கேக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். உடம்புக்கு எப்போ புதிய ஊட்டச்சத்து தேவையோ, எப்போ பழைய கழிவுகள் முழுமையா வெளியேறி குடல் சுத்தமா இருக்கோ, அப்போ மட்டும்தான் உடம்பு உண்மையான பசி அப்படிங்கிற சிக்னலை கொடுக்கும். ஓகே. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது உடம்போட பயாலஜிக்கல் நீட், அதாவது தேவை. ஆனா நாம அந்த தேவையை புரிஞ்சிக்காம டைமுக்காக சாப்பிடுறத ஒரு வழக்கமாவே மாத்திட்டோம். ஆமா, அது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். தொழில் புரட்சிக்கு அப்புறம் வந்த ஆபீஸ் நேரங்களும் பள்ளிக்கூட நேரங்களும் இந்த 3 வேளை உணவு பழக்கத்தை நம்ம மேல திணிச்சிடுச்சுன்னு சொல்லலாமா? மிக தெளிவா சொல்லலாம். இது ஒரு பழக்கம் மட்டும்தான், உடம்போட தேவை கிடையாது. முந்தைய உணவு இன்னும் முழுமையா செரிமானம் ஆகாத நிலையில, பசியும் எடுக்காத நிலையில டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி அடுத்த உணவை நாம திணிக்கிறது ரொம்ப தப்பு. அந்த காற்று இயந்திரத்தை நாமே பழுதாக்குறதுக்கு சமம்னு சொல்றீங்களா? அதேதான். இதனாலதான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியாம தொடர்ந்து செரிமான வேலையிலேயே தம் முழு ஆற்றலையும் வீணடிக்குது. ஓஹோ. அதனாலதான் இப்போ நாம வெச்சிருக்க உணவு பழக்கத்தை
கட்டாயம் மறுபரிசீலனை செய்யணும்னு இயற்கை மருத்துவ தத்துவங்கள் சொல்லுது. இது ஒரு ரொம்ப முக்கியமான விழிப்புணர்வு. சரி, நாம செய்யற இந்த தவறான உணவு பழக்கங்கள் பெரியவங்களான நம்மள பாதிக்கிறதோட நின்னா கூட பரவாயில்ல. ஆமா, ஆனா இது குழந்தைங்களையும் பாதிக்குது. அதான், நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தையும் இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆதாரங்கள்ல உள்ள மிக ஆழமான ஒரு பகுதி. இந்திப்பா. நாம தொடக்கத்துல பார்த்த அந்த அம்மாவோட கதையை மறுபடியும் நினைச்சு பாருங்க. குழந்தை சாப்பிடலன்னா உடனே உணவை எப்படியாவது திணிச்சுடணும் அப்படிங்கிற பெற்றோர்களோட மனநிலை. இந்த தத்துவங்களோட அடிப்படையில பார்த்தா இது குழந்தைக்கு நாம செய்யற நன்மையா இல்ல தீமையா? உணர்ச்சிகரமான பார்வையை தாண்டி இத பயாலஜிக்கலா பார்க்கணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. எப்படி பார்க்கணும்? குழந்தைக்கு பசி எடுக்கல இல்ல உணவை மறுக்குதுன்னா அதோட நேரடி அர்த்தம் அவங்க உடம்புக்கு இப்ப சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நேரத்துல உடம்புக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கும்? ஒருவேளை குழந்தையோட உடம்பு உள்ள இருக்கிற ஏதோ ஒரு சிறு தொற்று சரி பண்றதுக்கோ இல்ல பற்கள் முளைக்கும் போதோ தன் மொத்த ஆற்றலையும் பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஓ, அதனாலதான் பசி எடுக்கிறது இல்லையா? ஆமா, அந்த நேரத்துல சாப்பாடு உள்ள போச்சுன்னா அந்த குணப்படுத்துற வேலை நிறுத்தப்பட்டு செரிமான வேலை தொடங்கி ஆகணும். அதாவது குழந்தை சாப்பிட மறுக்கிறது ஒரு தற்காலிக விரத முறை. அவங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க எடுத்துக்கிற ஒரு ரெஸ்ட். கரெக்டா சொன்னீங்க. அதை மீறி நாம கட்டாயப்படுத்தி சாப்பாட்டை திணிக்கும் போது குழந்தையோட சின்ன குடல் அதை சிரிக்க முடியாம ரொம்பவே திணறுது. ஆமா, சத்து குறைஞ்சிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்களோட இயற்கை அரணை நாமே உடைக்கிறோம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது ரொம்பவே ஒரு கசப்பான உண்மைதான். அதோட நில்லாம நாம என்ன வகையான உணவை திணிக்கிறோம் அப்படிங்கறதையும் கவனிக்கணும். இரைட்டோட மொழியில சொல்லணும்னா நாம குழந்தைங்களுக்கு அதிகப்படியான தடைகளை உணவா கொடுக்கறோம். அதாவது அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆமா, சத்துக்கள் நீக்கப்பட்ட வெள்ளை அரிசி, எந்த விதமான உயிர் சக்தியும் இல்லாத பாக்கெட் உணவுகள் இதெல்லாம் கொடுக்கறோம். அந்த பேக்கேஜ்ட் ஃபுட்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பல மாசங்கள் கெட்டு போகாம இருக்க சேர்க்கப்படுற கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச நுறுக்கு தீனிகள். இதெல்லாம் குழந்தையோட செரிமான மண்டலத்தை நிரந்தரமாவே மந்தமாக்கிடுது. குழந்தை கொழு கொழுன்னு இருந்தாதான் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு மாயையான சமூக புரிதலும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்படி என்றால் குழந்தை சாப்பிட மறுக்கும் போது பெற்றோர்கள் என்னதான் பண்றது? அவங்கள பட்டினியா போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே வரும் இல்லையா? ஆமா, வரும். இதுக்கு இந்த ஆதாரங்களை சொல்லப்படுற மாற்று வழிகள் என்ன? முதல் மற்றும் முக்கியமான தீர்வு, திணிக்காதீங்க, பசி எடுக்கிற வர பொறுமையா காத்துருங்கன்னு சொல்றாங்க. ஓகே, பசிச்ச பிறகு என்ன கொடுக்கலாம்? அவங்க உண்ணும் உணவோட தன்மைய மாத்த சொல்றாங்க. கடினமான, செரிக்க அதிக ஆற்றல் தேவைப்படுற உணவுகளை தவிர்த்துட்டு ரொம்ப எளிமையான உணவுகளை கொடுக்கலாம். எளிமையான உணவுகள்னா காய்கறிகள், பழங்கள் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, காய்கறிகளை நல்லா வேக வச்சும் மசிச்சும் கொடுக்கலாம். பழங்களை அதிக அளவுல உணவுல சேர்க்கறது ரொம்ப நல்லது. பழங்கள் சீக்கிரமா செரிமானம் ஆயிடும் இல்லையா? கண்டிப்பா. பழங்கள் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப குறைவான ஆற்றலையே எடுத்துக்கும். அதே சமயம் உடம்புக்கு தேவையான நீர்த்தன்மையும் கொடுக்கும். இந்த இடத்துல தான் ஒட்டுமொத்த பார்வையுமே மாறுது. எப்படி சொல்றீங்க? சாப்பாட்டை விட மூச்சு தான் நம்ம உடம்புக்கு 99% ஆற்றலை தருது அப்படின்னா நாம குழந்தைங்களுக்கு என்ன உணவை எப்படி ஊட்டுறதுன்னு மணி நேர கணக்குல கவலைப்படுறோம். ஆமா, அதை விட அவங்க எப்படி மூச்சு விடுறாங்க அப்படிங்கறத கவனிக்க கத்துக் கொடுக்கறது தான் அதிக பலனை தரும் இல்லையா? 100% உண்மை. நாம சாப்பாட்டுக்காக செலவிடுற நேரத்துல ஒரு சிறு பகுதியையாவது மூச்சுக்காக செலவிடுறோமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழும்புது. அதுதான் இந்த புரிதலோட உச்சகட்டம். உணவை சார்ந்திருக்கிற மனநிலையிலிருந்து மூச்சை சார்ந்திருக்கிற மனநிலைக்கு நாம மாறணும். அதாவது மூச்சு பயிற்சி மாதிரியா? ஆமா, குழந்தைங்களுக்கு மூச்சு பயிற்சியை, அதாவது பிராணாயாமத்தை சிறு வயசுல இருந்தே கத்துக் கொடுக்கறதோட அவசியத்தை இந்த நூல்கள் வலியுறுத்துது. ஓ, அந்த 99% எனர்ஜியை வாங்குறதுக்கு. கரெக்ட். பிரபஞ்சத்துல எல்லையற்ற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை ஆழமான மூச்சு வழியா எப்படி தங்களோட உடம்புக்குள்ள ஈர்த்துக்கிறது அப்படிங்கிற கலைய அவங்களுக்கு நாம கத்துக் கொடுக்கணும். அப்போ மேலோட்டமா மூச்சு விடுறத விட ஆழமா சுவாசிக்கிறது முக்கியம். கண்டிப்பா. ஆழமா சுவாசிக்கும் போது உடம்பு தானாகவே தன்னை சீரமைச்சுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா மூச்சு தான் நம்ம முதன்மையான உணவு, அதாவது பிரைமரி ஃபுட். ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம வெறும் சதைப்பிண்டங்கள் கிடையாது, நாம காத்தால் இயங்குற இயந்திரங்கள். அதுக்கு கொஞ்சம் பருப்பொருள் தேவைப்படுது, அவ்வளவுதான். ஆமா, சாப்பாடு அப்படிங்கிறது உடம்போட வளர்ச்சிக்கும் தேய்மானத்தை சரி செய்யவும் தானே தவிர உடம்ப தொடர்ந்து இயக்குறதுக்கான பிரதான எரிபொருள் கிடையாது. இத புரிஞ்சுக்கிட்டாலே அந்த தேவையற்ற உணவு திணிக்கிற பழக்கம் தானாவே மறைஞ்சிரும். மூச்சை சரியா கவனிச்சாலே உடம்போட தேவைகள் சீராகும், பசி சீராகும், முழுமையான ஆரோக்கியம் தானாகவே கைவசப்படும் அப்படிங்கிறது தான் இந்த அறிஞர்களோட முடிவான வாதம். இந்த தேடல் உண்மையிலே நம்ம பல அடிப்படையான நம்பிக்கைகளை ஆட்டங்காண செஞ்சிருச்சு.
நாம இதுவரை விவாதிச்சத ஒரு சுருக்கமா தொகுத்துடலாம். கண்டிப்பா. முதல் விஷயம், நாம நினைக்கிற மாதிரி சாப்பாடு நமக்கு முழு ஆற்றலையும் தர்றதில்ல. அதை பிரிக்கவும் செரிக்கவுமே ஆற்றல் செலவாகுது. மீதமுள்ள பெருமாற்றல் நாம சுவாசிக்கிற மூச்சுல தான் இருக்கு. கரெக்ட். ரெண்டாவது, நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு பலூன் அல்லது காட்சி இயந்திரம் மாதிரி. அதுல கடினமான உணவுகளை திணிச்சு அதை தடை செய்யக்கூடாது. ஆமா, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. மூணாவது, கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுற சமூக பழக்கத்தை விட்டுட்டு உண்மையான பசி எரிஞ்சு சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இறுதியா, குழந்தைகள்கிட்ட உணவு கட்டாயப்படுத்தி திணிக்கிறத தவிர்த்து உடம்போட இயற்கையான குணப்படுத்துற தன்மையை மதிக்கணும். அவங்களுக்கு ஆழமான மூச்சு பயிற்சி கத்துக் கொடுக்கணும். இந்த புரிதல்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கும்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம வெளியில தேடுற ஒண்ணு கிடையாது, அது நமக்குள்ள இருக்கிற மூச்சு வழியா கிடைக்கிற ஒரு சக்தின்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா. சரி, இந்த நீண்ட சுவாரஸ்யமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி முற்றிலும் புதிய ஒரு கோணத்திலிருந்து உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெற விரும்புறேன். சொல்லுங்க. நாம இதுவரைக்கும் உடலியல் ரீதியா மட்டுமே இதை பார்த்தோம். கொஞ்சம் உலகளாவிய பொருளாதார ரீதியா இதை யோசிச்சு பாருங்க. ஓ, எக்கனாமிக் ஆங்கிள்லையா? ஆமா. இன்னைக்கு உலகெங்கும் கோடிக்கணக்கான டாலர்கள் பொருள்ற விவசாயத்துறை, ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ், விதவிதமான டயட் திட்டங்கள், ஏன் மருத்துவ மற்றும் மருந்து துறைகள் கூட ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3-5 வேளை திட உணவு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையோட மேல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. ஒருவேளை நாளை கால மனிதகுலம் முழுவதும் அர்னால்ட் டெரெக் மற்றும் திருமூலரோட இந்த 99% மூச்சு, 1% உணவு அப்படிங்கிற தத்துவத்தை முழுமையா ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? பெரிய மாற்றமா இருக்குமே. ஆமா. பசிச்சா மட்டுமே, அதுவும் மிக குறைவான எளிமையான உணவை மட்டுமே சாப்பிடுறதுன்னு முடிவெடுத்துட்டா இந்த மாபெரும் தொழில்துறைகளோட நிலை என்னவாகும்? நாம உண்மையிலே நம்ம உடம்ப வளர்க்கறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோமா, இல்ல இந்த பொருளாதார கட்டமைப்புகளை வளர்க்கறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்து பயணித்ததற்கு மிக்க நன்றி.